இனி உளுந்த வடை செய்ய லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. 100 ml ஆயில் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பரான சாஃப்டான உளுந்த வடை, அதுவும் டக்குன்னு ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். எப்பொழுதும் செய்கிறது போல் இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் உளுந்து வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், 1 கப் அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்க்கும்போது உளுந்த வடை நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ இதை பச்சரிசியும் உளுந்தும் பார்த்திங்கன்னா லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்ல தண்ணியை விட்டு கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த உளுந்து அரைச்ச உடனே நம்ம ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உளுந்த வடை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா ஊறி வந்துருக்குதுங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ஐஸ் வாட்ரு, ஐஸ் க்யூப் இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நண்பர்கள் தயவு செய்து ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ பாதி அளவுக்கு நான் உளுந்து வந்து சேர்த்துருக்கேங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்ரு விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வெண்ணெய் போல் இது போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. இந்த அளவு அரைச்சா போதும். நான் மொத்தமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதுக்கு தண்ணி விட்டுருப்பேன். இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்துட்டு 2 தடவையும் அரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டு நான் ஒரு டிப்ஸு சொன்னேன் பாருங்கள், அதை கண்டிப்பாக செய்யுங்க. உளுந்து விட நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ மீதம் இருக்கிறது அரைச்சி சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லா உளுந்து மாவும் அரைச்சதை சேர்த்துட்டு நான் சொன்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, மாவை வந்து ஒரே சைடாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா கிரைண்டரில் அரைச்சது போல் நல்லா சாஃப்டாக உளுந்த வடை சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், ஒரே சைடாக ஒரு 3 நிமிஷம் நல்லா இது போல் செய்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம உளுந்த மாவு எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா தெரியும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கிறது. பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கு ஏற்ப, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் ஒருவேளை உளுந்தில் பச்சரிசி சேர்த்து அரைக்கலைன்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வடை பார்த்திங்கன்னா பணியாரக்கல்லில் தாங்க செய்ய போகிறேன். அந்த பணியாரக்கல்லில் செய்கிறதுனால எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. வடையே செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம். ஒரு சிலர் வடை எடுத்து எண்ணெயில் போடும்போது கையில் தெரிச்சிருன்னு பயப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது பார்த்திங்கன்னா இண்டாலியம் பணியாரக்கல். இது வந்து எல்லா ஆன்லைன்லேயும் விற்கிது. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். உங்களுக்கு இந்த மாதிரி பணியாரக்கல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பணியாரக்கல். நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். நிறைய ரெசிபி இதில் செய்யலாம். இதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானவுடனே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன வடைகளாக நான் சேர்த்துக்கிறேன். எல்லா குழிகளையும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 100 ml எண்ணெய் தான் நான் எல்லா குழிலையுமே சேர்த்துருப்பேன். இந்த 100 ml எண்ணெயிலேயே நான் வறுத்து எடுக்கும்போது மீதமும் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அதிகமாக எண்ணெய் இழுக்கலை எனக்கு. இந்த 100 ml எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய் மிஞ்சுங்க. அந்த அளவுக்கு கம்மியாக தான் எண்ணெய் இழுக்கும். என்னடா பணியாரக்கல்லில் செய்கிறோமே, வடை மொறுமொறுப்பாக இருக்குமா நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக உளுந்த வடை செஞ்சு எடுத்துருவீங்க. இந்த பணியாரக்கல் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இண்டாலியத்தில் வாங்குங்க. கொஞ்சம் பெரிய குழியாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. நல்லா 2 பக்கட்டும் திருப்பி திருப்பி கொடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இது போல் செவந்து வந்தோன்னே எடுங்க. நீங்கள் இந்த வடை செய்யும்போது அடுப்பை கண்டிப்பாக மீடியமாக வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா செவந்து நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடுறேன். எல்லா வடையும் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே போல் சின்ன சின்ன வடையாக சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் இந்த தயிர் வடை செஞ்சு சாப்பிடுவீங்க. அவங்களுக்கெல்லாம் சாம்பார் வடை, தயிர் வடை செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இது போல் குட்டி குட்டி வடை இருந்தால் அதை வந்து தயிர் போட்டு சாம்பார் போட்டு சாப்பிட்றதுக்கு, எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டி பசங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் செலவும் ரொம்ப கம்மி. உங்கள் வீட்டில் பணியாரக்கல் இருந்துச்சுன்னா, அதுவும் கொஞ்சம் பெரிய குழியாக இருந்துச்சுன்னா நிறைய ரெசிபி வந்து எண்ணெய் செலவு கம்மியாக நம்ம செய்து எடுக்கலாங்க.
இப்போ பாருங்கள், மறுபடியும் சேர்த்து 2 பக்கட்டும் நல்லா மாற்றி மாற்றி கொடுத்து வேக வச்சுட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு தட்டு நிறைய வடை வந்திருக்குது. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இதை பணியாரக்கல்லில் தான் செஞ்சு எடுத்தோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே செய்து பார்க்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க.